ஐங்குறுநூறு வேட்கை 10 பாடல் 4. வாழியாதன் வாழியவினி பகைவர் புல்லார்க பார்ப்பாரோதுக எனவேட்டோழே யாமே பூத்த கரும்பேர் காய்த்த நெல்லேர் கழனியூரன் மார்பு பழனமாகற்க எனவேட்டேமே பழனமாகற்க எனவேட்டேமே. தலைவியானவள் இல்லறமையே நல்லறம் என விரும்பி ஒழுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தலைவனோ அவனுடைய மார்பு ஊரவர்க்கெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய பழனம் போல் ஆகிவிடக்கூடாது, எங்கள் தலைவிக்கு மட்டுமே சொந்தமாக கூடிய கழனி நிலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யாய் எம்பெருமாட்டி ஆதன் வாழியன செல்வக் கடுங்கோ வாழியாதன் சீர்த்தி வையமோடு புகழோடு நிலவி நிற்க என்றும் அவினி வாழியன ஆதன் அவினி எனும் அரசன் அந்த பெருமான் நீடூழி வாழ்க என்றும் பகைவர் புல்லார்க. நம் நாட்டு பகை வேந்தர்களெல்லாம் காடுகளிலே சிக்கி தவித்து உணவிற்கு கரந்திருந்து புல்லரிசி உணவை உண்பாராக. பார்ப்பார் ஓதுக அந்தணர்கள் அறத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லோரும் மறைகளை முறையாக ஓதுவாராக. வேட்டோள் அப்படி விரும்புவாழாக காட்டி நின் கொடுமையை மறைத்து ஒழுகாது நின்றாள். நாங்களோ தோழியரோ பூத்த கரும்பின் காய்த்த நெல்லின் கழனி ஊரன் மார்பு, அதாவது வரிதே பூத்துள்ள கரும்பினையும் காய்த்து பயன் தரக்கூடிய நெல்லினையும் ஒருங்கே வைத்திருக்கக்கூடிய சிறந்த ஊர் தலைவனாகிய பெருமானுடைய மார்பு பழனமாகற்க என விரும்புகிறோம். ஊர் பொது நிலமாகிய பழனம்போல் ஆகிவிடக்கூடாதே, எம்பெருமாட்டிக்கு சொந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தோம். பூத்து பயன்படாத கரும்பும் காய்த்து பயன்படக்கூடிய நெல்லும் ஒன்றாக இருக்கக்கூடிய கழனி இந்த மகப்பெற்றுக்கு, அதாவது மகப்பெற்று பெற்றும் சிறப்பாக இருக்காத காம இன்பமே தரக்கூடிய பரத்தையரையும் மகப்பேரும் இம்மை மறுமை வீடு என முப்பெரும் பயனையும் தரக்கூடிய குலமகள் என்று சொல்லக்கூடிய தலைவியையும் சமமாக கருதி ஒழுகி நிற்கக்கூடியவனை பற்றிய உள் பொருள்தான் இது. பழனம் என்ற சொல்லுக்கு ஊர் பொதுநிலம் என்ற பொருள். கழனி அப்படின்னு சொன்னால் வரம்பிடப்பட்ட விளை நிலம், அதாவது கட்டுக்குள் இருக்கக்கூடிய வரம்பு வரைமுறை இருக்கக்கூடிய. பழனம் ஆகற்க அப்படின்னா பழனம் மாதிரி ஊருக்கு பொதுவான நிலம் மாதிரி இல்லாமல் பொதுமகளிற்கு பொதுவாக இருக்காமல் எம்பெருமாட்டிக்கு அவள் ஒருத்திக்கு மட்டுமே சிறந்த உரிமை உடையவனாக இருக்க வேண்டும், அதையே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.